செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய காலம் அல்லது இந்த வாரம் என்பது எம் அனைவருடைய மனங்களிலும் நீங்கா இடம் பிடித்திருக்கக்கூடிய முள்ளிவாய்க்காலினுடைய அவலங்கள் நடந்த அல்லது தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலை இடம்பெற்ற ஒரு துயரத்தின் உச்சமான மாதம் தான் மே 18 என்பது நம் யாருடைய மனங்களிலும் இருந்து மறைந்து விடாது, அல்லது மறைப்பதற்கு யார் முயற்சி செய்தாலும் நாங்கள் மறக்க மாட்டோம் என்கின்ற அடிப்படையில் தான் அவை பயணித்துக் கொண்டிருக்கின்றன. முள்ளிவாய்க்கால் என்பது எங்களுடைய மனங்களில் எங்களுடைய இனத்துக்கு இப்போது இருக்கக்கூடிய உலக நடப்புகள் காலப்பகுதியில் இடம்பெற்ற ஒரு பெரும் துயரம் மட்டுமல்ல, உலகம் பார்த்து கொண்டிருக்கும் போது தன்னுடைய சொந்த மக்களை ஒரு அரசு அழித்ததற்கான ஒரு பெரும் ஆதாரமாக ஈழத்தமிழர்கள் மீது இடம்பெற்ற இனப்படுகொலை இன்று வரைக்கும் உலக பந்திலே சுழண்டு கொண்டிருக்கின்றது. இந்த காலப்பகுதியில் ஈழத்தமிழர்கள் எப்படியான வேலை திட்டங்களில் இருக்கின்றார்கள், உறவுகளை இழந்தவர்கள் கவலைகளோடும், உறவுகளை இழந்தவர்கள் அல்லது காணாமல் செய்தவர்கள் தேடிக்கொண்டும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொருவரும் தங்களால் இயன்ற அல்லது தங்களால் முடிந்த செயற்பாடுகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழீழ பரப்பில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், அனைவரும் இதனோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் கூட சில முரணான செயற்பாடுகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த காலப்பகுதியில், அதாவது இந்த முள்ளிவாய்க்கால் காலப்பகுதியிலே குறிப்பாக சொல்ல போனால் கொண்டாட்டங்கள் அல்லது பெரும் எடுப்பில் இடம்பெறக்கூடிய கூட்டங்கள், கலந்துரையாடல்கள் எல்லாம் ஒத்தி வைத்துவிட்டு மாறாக இந்த காலப்பகுதியிலே இன அழிப்பு தொடர்பிலும், இன அழிப்பு இடம்பெற்ற நாளை எப்படியான வகையில் நினைவு கூறுவது என்பது தொடர்பான திட்டமிடல் கூட்டங்கள் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். ஆனால் பார்த்தீர்கள் என்றால் வளமைக்கு மாறாக என்பதை விட வளமையாகவே தமிழருடைய போராட்டத்தோடும் தமிழருடைய போராட்ட பாதையிலும் இருந்து விலகி அண்மை காலமாக ஒரு கார்ப்பரேட் கம்பெனியாக அல்லது ஒரு முரணான செயற்பாடுகளோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழரசு கட்சியானது 2026 மே 17 என்று ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு வவுனியாவில் உள்ள தமிழரசு கட்சியின் இடம் ஒன்றிலே கூட்டம் ஒன்றை நடத்துகிறது. அந்த கூட்டம் என்ன? உண்மையில் எல்லோரும் வியப்பாக பார்த்த விடயம். அந்த கூட்டத்திலே பார்த்தீர்கள் என்றால் அந்த கூட்ட நிகழ்ச்சி நிரலிலே முறையின்படி எப்படி வந்திருக்க வேண்டும், குறிப்பாக சொல்ல போனால் ஒரு கட்சி கூட்டம் என்றாலும் கடந்து ஒரு மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கட்சி எப்படி தன்னை பிரதிநிதித்துவப்படுத்தி இருக்க வேண்டும், அதாவது மே 18 உயிர் நீத்த எம் உறவுகளுக்கான அகவணக்கம் அல்லது அந்த மௌன இறைவணக்கம் ஏதோ ஒன்றை செய்திருக்க வேண்டும். அது அப்படியான வகையில், அதாவது அந்த கடிதத்தின் ஏற்பாட்டாளர்களிடமோ அல்லது அந்த கட்சியினுடைய இப்போது இருக்கக்கூடிய பதில் தலைவர் பதில் செயலாளரிடமோ இந்த நாள் என்பது அவர்களுக்கு தெரியாது. அந்த வகையில் அவர்களுடைய நிகழ்ச்சி நிரலில் அடிக்கப்பட்டதுதான் நிகழ்வு. அதற்கு மேலதிகமாக செய்வது நாம் கூறிய பின்னர் நீங்க செய்வது. அந்த வகையில் பார்க்கின்ற போது இறைவணக்கம், தலைமையுரை, சென்ற கூட்டறிக்கை வாசித்தல், அறிக்கையிலிருந்து எழும் முரணான விடயங்கள் தொடர்பில் விவாதித்துக் கொள்வது, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் இணைந்து செயலாற்றும் விடயங்கள் முரணல்ல. இணைந்து செயலாற்றுவதில் எப்படி இந்த இன அழிப்பு காலம் 2009 ஆண்டு யுத்தம் இடம்பெற்ற பின்னர் சந்திரகுமார் எப்படி ஒரு இனத்துக்கு எதிராக அந்த மண்ணில் நின்று போராடினாரோ திரு சுமந்திரன் கூறியது, நாம் கூறவில்லை. நீங்கள் ஆதாரம் கேட்பீர்கள், எமக்கு அதற்கான ஆதாரங்களை உங்களுக்கு கூறலாம். அப்படியான ஒருவரை இணைப்பது தொடர்பிலான ஒரு விசேட கலந்தாய்வு கூட்டம். இதற்கான தகவல் உங்களுக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்டால், யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியாகக்கூடிய வாட்ஸ்அப் பத்திரிகை ஒன்றிலே, வாட்ஸ்அப் ஊடாக ஒரு 100-200 பேர் பார்க்கக்கூடிய பத்திரிகை ஒன்றிலே இந்த செய்தி முதன்மை பெற்றிருக்கின்றது. அது மட்டுமல்லாது தமிழ் சட்டத்தரணி பேரவை ஏற்பாட்டில் நடைபெறும் முயற்சிகள் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியாது. 1-2 சட்டத்தரணிகள் கூறிக்கொண்டு அவர்கள் சென்று கதைத்தவற்றை கூறுவது ஒழுக்காற்று நடவடிக்கை. இந்த ஒழுக்காற்று நடவடிக்கையில் ஸ்ரீதரனை எப்படி வெளியேற்றுவது, வேறு விடயங்கள் நன்றி உரை. இங்கு எந்த ஒரு இடத்திலும், உதாரணத்துக்கு சொல்ல போனால் மே 18 தொடர்பில் மாவட்ட ரீதியான செயற்பாடுகள் என்கின்ற ஒரு நிகழ்ச்சி நிரல் ஒழுங்குபடுத்தல் கூட இல்லை என்றால் இந்த கட்சி எங்கே போய்விட்டது என்பதை மிக திட்ட தெளிவாக பார்க்க முடியும். இந்த அழைப்புகள் எல்லாம் சென்றிருக்கின்றது. இந்த கட்சியை பொறுத்தவரையில் இந்த கட்சி ஒரு ஒழுங்கீனமற்ற கட்சி என்பதை விட இந்த கட்சிக்கென்ற எந்த ஒரு கொள்கையும் இல்லை. இந்த கட்சியை பொறுத்தவரையில் பதவிக்காக தங்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்சி.
என்றுதான் கூற வேண்டும். கடந்த வருடம் நவம்பர் 5 இடம்பெற்ற கூட்டத்தின் பின்னர் இப்போதுதான் வவுனியாவில் கூட்டம் இடம்பெறுகிறது. அதுவும் தமிழர்களுடைய ஒரு பெரும் நெருடலான அல்லது துயரம் மிக்க நாட்கள் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய முதல் நாளில் இந்த கூட்டம் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது தான் குறிப்பிடத்தக்கது. 5/11/2025 அன்றுதான் இறுதியாக இந்த கூட்டம் இடம்பெற்றது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரையில் இந்த கூட்டம் நடைபெறுவது எதற்காக என்று சொன்னால் யாரையும் கட்சியிலிருந்து வெளியேற்றுவது அல்லது யார் மீது நடவடிக்கை எடுப்பதனை உத்தியோகபூர்வமாக பேணுவதற்கு. இந்த கூட்டம் ஒரு சதி கோட்பாட்டின் அடிப்படையில் பின்னப்பெற்றிருக்கிறது என்பதும் அங்கு திட்ட தெளிவாக தெரிகின்றது. இந்த கூட்டத்திலே குறிப்பாக சொல்ல போனால் அழைப்பு விருந்தினர்கள் என்கின்ற அடிப்படையிலே பொதுக்குழு கூட்டத்திலே பங்கு பெற்றாத பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக அல்லது சபைகளின் தவிசாளர்களாக அல்லது முதல்வர்களாக தெரிவு செய்யப்பட்டவர்கள் அழைக்கின்ற ஒரு மரபு இருந்தது. இது கடந்த காலத்திலும் பின்பற்றப்பட்டது. அந்த வகையில் பார்க்கின்ற போது குறிப்பாக பேராசிரியர் குணபாலனை தவிர, அவர் ஒரு அழைப்பு விருந்தினராக இருக்கின்றார் தமிழரசு கட்சியின் மத்திய குழுவுக்கு, அவரை தவிர வேறு யாருக்கும் கடிதம் அனுப்பப்படவில்லை. குறிப்பாக சொல்ல போனால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் கடந்த காலங்களிலே வேறு கட்சிகளில் எல்லாம் பயணித்தவர், அவரும் அழைப்பு விருந்தினர். ஆனால் அவருக்கு கடிதம் சென்றிருக்கின்றது. அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இன்னும் ஒருவருக்கு கடிதம் செல்லவில்லை. அது மட்டுமல்லாது கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் 3-4 பேருக்கு இந்த கடிதம் செல்லவில்லை. வடக்கு மாகாணத்திலும் இவ்வாறான சூழ்நிலை நிலவுகிறது. ஆனால் பேராசிரியர் குணபாலனுக்கு சென்றிருக்கின்றது. மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய கடந்த காலங்களிலே பல கட்சியிலே பயணித்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் சென்றிருக்கிறது. அப்படி பார்க்கின்ற போது இந்த கூட்டத்திலே ஏதோ ஒரு பெரும் குழப்பம் இடம்பெறப் போகிறது, அல்லது இந்த கூட்டத்திலே நிச்சயமாக ஸ்ரீதரன் அவர்கள் நீக்கம் தொடர்பிலான ஒரு பெரும்பான்மையோடு இந்த கட்சி கூட்டம் முடிவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இப்போது சுமந்திரன் அணியின் திட்டமிடப்பட்ட வகையில் வவுனியாவிலே இந்த கூட்டம் நடத்தப்படுகிறது. சுமந்திரன் அணியின் ஏற்பாட்டில் ஸ்ரீதரனுக்கு எதிரான ஒரு கூட்டமாக இது பார்க்கப்படுகிறது. மாகாண சபை தேர்தலை எதிர்கொள்ளப் போகிறோம், நான் முதலமைச்சராக போகிறேன் என்கிற சுமந்திரன் தொடர்ச்சியாக அந்த கட்சியிலிருந்து பலரையும் வெளியேற்றி கொண்டு இந்த கட்சியையும் அரசியலையும் கொண்டு செல்ல முற்படும் என்பது எவ்வளவு ஒரு முரண் நிலையை ஏற்படுத்தும் என்பதை இந்த காலப்பகுதியிலே பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டி இருக்கின்றது. கிபுல் ஓயா திட்டத்துக்கு எதிரான போராட்டம் இடம்பெற்ற போது அந்த போராட்டத்திலே பங்கு பெற்றிருந்த ஸ்ரீதரன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், செல்வம் அடைக்கல்நாதனை பார்த்து, நீங்கள் எப்படி இந்த கூட்டத்துக்கு வரவில்லை என்று செல்வம் அடைக்கல்நாதன் ஸ்ரீதரனிடம் கேட்ட போது, நான் வருகை தந்தேன், இந்த உறுதி வழங்கிய சந்திரகுமாரை நீங்கள் முன்னரங்கிலே வைத்து போராட்டம் நடத்துகிற போது நான் எப்படி உங்களோடு கலந்து கொள்ள முடியும் என்று ஸ்ரீதரன் கேட்கிறார். இப்போது நீங்கள் ஸ்ரீதரன் செல்வம் அடைக்கல்நாதன் இடையில் இடம்பெற்ற உரையாடலை நீங்கள் பார்க்கலாம். அப்ப சந்திரகுமார நீங்க பாதுகாப்பு நாங்க பண்ணிக்கிறது இன்றைக்கு நீங்க அவன் உறுதியை திருப்பி என்ன போராடுவோம் போராடுவோம் வந்து வாங்கி இதில் என்ன ஒரு வேதனையான சம்பவம் என்னவென்று சொன்னால், முருகேசு சந்திரகுமார் அவர்கள் யுத்தம் இடம்பெற்ற பின்னர் அந்த மக்கள் இடைத்தங்கள் முகாம்கள் மற்றும் மீள்குடியேற்றப்பட்டு செய்ய கொண்டிருந்த போது சுதந்திர கட்சியின் அமைப்பாளராக இருந்த கீதாஞ்சலியோடு இணைந்து கிளிநொச்சி மாவட்டத்திலே ஒரு பெருமெடுப்பிலான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார். அவருடைய போராட்டத்திலே யுத்தத்தில் மக்கள் எவரும் கொல்லப்படவில்லை என்று ஊர்வலம் நடத்தி ஐநாவுக்கு அறிக்கையும் மாவட்ட செயலாளர் ஊடாக வழங்கியிருந்தார். யுத்தத்தில் கொல்லப்பட்டது அனைவரும் புலிகள், அவர்கள் வேறு யாரும் இதில் கொல்லப்படவில்லை என்பது அவர் தரப்பு வாதமாக இருந்தது. அதனோடு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கீதாஞ்சலியும் இணைந்து இந்த போராட்டத்தை நடத்தினார். யுத்தத்துக்கு ஆதரவாக தமிழ் மக்களுக்கு எதிராக ஒரு இன அழிப்பு இடம்பெறுகிற போது அந்த பகுதியிலே அவர்களோடு துணையாக இருந்த சுமந்திரன் கூறுவது போன்று ஒட்டுக்குழு அவர் கூறவில்லை என்று கூற முடியாது. அவர் கூறியதற்கான ஆதாரம் நம்மிடம் இருக்கின்றது. அதனை நீங்கள் பார்க்கலாம். ஒட்டுக்குழு என்று கூறிய ஒருவர் எப்படி இன்று தமிழரசு கட்சிக்குள் வர முடியும்? சந்திரகுமார் உள்ளே நுழைய வேண்டும் என்றால் ஸ்ரீதரன் வெளியேற வேண்டும் என்பது சுமந்திரனுடைய சதி கோட்பாட்டின் சூத்திரமாக இருக்கிறது. எனவே இந்த சதி கோட்பாடு வருகின்ற 17ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் இடம்பெற்றதற்கு முன்னர் எவ்வளவு ஒரு துணிச்சல்! உண்மையில் சுமந்திரனின் துணிச்சலை ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் பல முறை பாராட்டி விட்டார்கள். கடந்த தமிழரசு கட்சியின் தலைவர் தெரிவிலே பாராட்டினார்கள், கடந்த நாடாளுமன்றத்திலே பாராட்டினார்கள், உள்ளூராட்சி சபை தேர்தலிலே அவருடைய வட்டாரத்திலே அந்த மக்கள் பெரும் பாராட்டு வழங்கினார்கள். இப்போது அவர் 17ஆம் தேதி ஒரு இன அழிப்புக்கே காரணமாக இருந்தவர் என்று போராட்டத்தை நடத்தின சந்திரகுமார் மீது பல குற்றச்சாட்டுக்களை அனைத்து அரசியல் தலைவர்களும் முன்வைத்திருக்கின்றார்கள். சுமந்திரன் அடங்கலாக, ஸ்ரீதரன் அடங்கலாக பலரும் முன்வைத்திருக்கிறார்கள்.
அவரை கட்சிக்குள் எடுக்க வேண்டும் என்கின்ற, அதாவது அந்த தமிழ் தேசிய கூட்டம், இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இணைய வேண்டிய தேவையில்லை. தனக்கு தேவை இல்லை என்றால் சுமந்திரன் யாரையும் நீக்குவார், தனக்கு தேவை என்றால் யாரையும் உள்ளே எடுப்பார். இதுதான் அவருடைய கோட்பாடாக இருக்கிறது. இதை பார்க்கின்ற போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே பட்டிருக்கக்கூடிய ஒரு அவலம் தான் தமிழீழத்திலே தமிழரசு கட்சியை பார்க்கின்ற போது தோன்றுகிறது. எடப்பாடியை பொறுத்தவரையில் அவர் கனவிலே கூட அவரையும் ஒரு முறை நீக்கி விடுவார் என்று அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகி ஒருவர் நேற்றைய தினம் குறிப்பிட்டார். அது அந்த அளவுக்கு சுமந்திரன் இல்லை. ஆனால் சுமந்திரனை பொறுத்தவரையில் சந்திரகுமாரை அழைத்து வருவது என்பது இப்போது சுமந்திரனுக்கு ஒரு பெரும் சவாலாக இருக்கின்றது. ஸ்ரீதரன் அதற்கு தடையாக இருக்கின்றார். ஸ்ரீதரனை ஏதோ ஒரு வகையில் கட்சியிலிருந்து வெளியேற்றிவிட்டு அல்லது அவருக்கு இந்த கட்சி கூட்டங்களில் பங்கு பெற்றாத வகையில் ஒரு இடைக்கால தடையை கட்சி கொடுத்துவிட்டு சுமந்திரன் அடுத்த கட்ட நகர்வுகளை மேற்கொள்வது. இப்போது அவரை பொறுத்தவரையில் ஸ்ரீதரனை எதிர்கொள்வதற்கு கிளிநொச்சியில் சந்திரகுமார் சிறந்த ஒரு கைப்பிடி என்று அவர் பார்க்கின்றார், அல்லது அவருடைய கரமாக பார்க்கின்றார். ஆனால் அது எந்த அளவு சாத்தியப்படும் என்று தெரியாது. இப்போது அது அவருடைய உட்கட்சி விவகாரம், அதனை நாங்கள் விமர்சிக்க முடியாது. அது சுமந்திரன் விரும்பினால் எடுக்கலாம், விருப்பமில்லாட்டி அவரை இணைக்காமல் விடலாம், அது அவர். ஆனால் ஒரு தமிழ் இன அழிப்பு இடம்பெறுகின்ற போது அதற்கு எதிராக செயற்பட்ட ஒருவருக்காக கட்சி கூட்டத்திலே தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு எவ்வளவு ஒரு துணிவோடு சுமந்திரன் அந்த 17ஆம் தேதி கூட்டத்தை நடத்துகிறார். இதற்கு ஆதாரமாக வேறு யாரும் கூறவில்லை. யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் பத்திரிகையில் செய்தியை பார்க்கின்ற போது அவர் உறுதிப்படுத்த, அந்த வாட்ஸ்அப் பத்திரிகையில் என்ன செய்தி எழுதப்படுகிறதோ அதுதான் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழுவில் பிரதிபலிப்பது கடந்த காலத்தில் ஒரு நிகழ்வாக இருந்திருக்கின்றது. என்றால் அந்த வாட்ஸ்அப் பத்திரிகை தான் 17ஆம் தேதி கூட்டம் இடம்பெறும் என்பதையும் உறுதிப்படுத்தியது. இப்போது இந்த விடயத்தையும் உறுதிப்படுத்துகிறது. ஏனென்றால் அந்த வாட்ஸ்அப் பத்திரிகையின் செய்தியாளரை பொறுத்தவரையில் அவர் இப்போது சுமந்திரனுடைய ஒரு செயலாளராகவே செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார், ஆலோசகராகவும் இருக்கின்றார், அதாவது அரசியல் ஆலோசகராகவும் இருக்கின்றார். இவ்வாறான சூழ்நிலையில் என்ன இடம்பெறப் போகிறது என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் இது ஒரு பேர் அவலம் என்றுதான் எல்லோரும் கூறுகிறார்கள். 2020ஆம் ஆண்டு கிளிநொச்சி மாவட்டத்தில் இடம்பெற்ற ஒரு உள்ளூராட்சி சபை கூட்டம் ஒன்றின் போது இதே சந்திரகுமாரினுடைய கேடயம் சின்னத்திலே உள்ளூராட்சி சபை உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட ஒருவர், குறிப்பாக சொல்லப்போனார் அந்த மோகன்ராஜ் என்கின்ற உறுப்பினர் ஒருவர் கூறுகின்றார், இதில் புனர்வாழ்வு பெறாத பலர் இந்த தமிழரசு கட்சியிலே இருக்கின்றார்கள், அவர்கள் பலர் இந்த கூட்டத்திலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்று அவருடைய காணொலி ஒன்று வைரல் ஆகின்றது. அன்றைய கால பகுதியிலே தமிழரசு கட்சியும் சந்திரகுமாரும் எதிராக இருந்தவர்கள். இப்போது தமிழரசு கட்சிக்குள் சந்திரகுமாரை இணைக்க வேண்டும் என்பது சுமந்திரனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது, ஆதங்கமாக இருக்கிறது. காரணம் ஸ்ரீதரனை பழிவாங்க வேண்டும் என்று. ஸ்ரீதரனை பொறுத்தவரையில் 2020ஆம் ஆண்டு ஒட்டுமொத்த உலகமும் சுமந்திரனை எதிர்த்த போது சுமந்திரன் தான் தமிழ் மக்களுக்கு சிறந்ததொரு நிர்வாகி, அவரை எல்லோரும் புறக்கணிக்க முடியாது என்று எடுத்து வந்தவருக்கு அல்லது அழைத்து வந்தவருக்கு சுமந்திரன் கொடுத்திருக்கக்கூடிய பதில் ஒரு தசாப்தம் கழிவதற்கு முன்னரே உடனடியாகவே அவர் ஸ்ரீதரனுக்கு எதிராக தன்னுடைய திருப்பிக் கொள்கின்றார். அவர்தான் அன்று கூறினார், தேர்தல் முடிந்த பின்னர் கட்சியின் தலைமை பொறுப்பை மாவை சேனாதி ராஜா ஸ்ரீதரனிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று. இப்போது கூறுகின்றார் அது அசாத்தியம் என்று கூறுகின்றார். சந்திரகுமார் என்கின்ற பெயர் கிளிநொச்சியில் இருக்கக்கூடாது. அது மட்டுமல்லாது என்ன துணிச்சல் இருக்கின்றது இந்த மக்களிடம் இவர் வருவதற்கு, இவருக்கு என்ன முகத்தோடு இவர் மக்களிடம் வாக்கு கேட்கின்றார் என்று நான் கேட்கவில்லை. இப்போது அந்த கட்சியினுடைய பதில் செயலாளராக இருக்கக்கூடிய சுமந்திரன் ஆதங்கத்தோடு சீற்றத்தோடு கூச்சல் இடுகிறார். சுமந்திரனுடைய கூச்சலை கேட்டுப்பாருங்கள். கிளிநொச்சியிலே திட்ட தெளிவாக அவர்களுடைய முகவர் ஒருவர் நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவருக்கு கொள்கை கிடையாது, ஏனென்றால் அவர் சுயேட்சை. சுயேட்சை என்றால் நினைத்ததை நினைத்த நேரம் சொல்லிக் கொண்டிருப்பது. இன்றைக்கு கேடயம், நாளைக்கு வேறொன்று. அவருக்கு கொள்கை கிடையாது. தமிழ் மக்கள் அப்படியானவர்கள் அல்ல. நாங்கள் கொள்கையிலே ஊறியவர்கள். நாங்கள் கொள்கைக்காக பல உயிர்களை கொடுத்தவர்கள். அதை கிளிநொச்சி மண்ணிலே இருந்து நாங்கள் அவருக்கு சொல்ல வேண்டும். எதற்காக இத்தனை தியாகங்களை செய்தோம், எதற்காக இத்தனை அர்ப்பணிப்புகளை செய்தோம்? நாங்கள் கொள்கைக்காக செய்தோம். கொள்கைதான் எங்களுடைய உயிர் மூச்சு. அப்படி இருக்கத்தக்கதாக எந்த கொள்கையும் இல்லாமல் சுயேட்சையாக வந்து நின்று எங்களுக்கு சவால் விடுகிற ஒருவர் இருப்பாராக இருந்தால் அவரை காணாமல் ஆக்க வேண்டும். அவர் பலரை காணாமல் ஆக்கினார். அப்படியாக அவரை காணாமல் ஆக்கி விடாதீர்கள். பாவம், அவரை அரசியலிலே இருந்து காணாமல் ஆக்கி விடுங்கள்.
அவர் செய்ததை அவருக்கு செய்ய வேண்டாம். அவர் செய்தது, அவர் அந்த நேரம் சார்ந்த கட்சி செய்தது எங்கள் எல்லாருக்கும் தெரிந்த விடயம். அதை விடுத்து அரசியலிலே இருந்து அவரை துப்பரவாக ஒதுக்கி தள்ளிவிடுங்கள். இதற்கு பிறகு இப்படியான ஒரு முகவர் இந்த மண்ணிலே எழுந்து நிற்க கூடாது. அது உங்களுடைய கையிலே தான் இருக்கிறது. கிளிநொச்சியிலே இருக்கிற மக்களுடைய கையிலே தான் அது இருக்கிறது. யாழ்ப்பாணத்திலேயும் சில முகவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் அங்கே கவனித்துக் கொள்கிறோம். ஆனால் கிளிநொச்சி வாழ் மக்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பெரிய பொறுப்பை நீங்கள் உதறி தள்ளக்கூடாது. இதை நீங்கள் செய்தேயாக வேண்டும். 6ஆம் 7ஆம் தேதிக்கு பிறகு சந்திரகுமார் என்ற பெயரே கிளிநொச்சியிலே கேட்கக்கூடாது. அப்படி ஒருவர் வந்தார் போனார் என்று பழைய நினைவாகவே தான் அது இருந்துவிட வேண்டுமே தவிர அவர் இங்கே இருக்கக்கூடாது. என்ன துணிச்சலோடு வந்து எங்களுடைய மக்களுடைய வாக்கை கேட்கிறார். சற்று சிந்தித்து பாருங்கள். அவரோடு நிற்கிறவர்களுக்கு சொல்லுங்கள். அடுத்த 2 நாட்களிலே கூட போய் சொல்லுங்கள். என்ன துணிச்சலோடு இவர் இங்கே வந்திருக்கிறார், என்ன முகத்தோடு எங்களிடத்திலே வந்து வாக்கு கேட்கிறார். இதை நீங்கள் அனுமதிக்கவே கூடாது. அப்படி என்றால் எப்படி மாறி பேசுவது? கொள்கை இல்லாதவரா சுமந்திரன் என்று நீங்கள் கேட்பது எனக்கு புரிகிறது. எனக்கு தெரியாது அவரிடம் கொள்கை இருக்கிறதா இல்லையா என்று. ஆனாலும் கூட 17ஆம் தேதி கூட்டம் பெரும் சதி கோட்பாட்டோடு நடைபெறுகிறது. அதில் சுமந்திரன் தனக்கு சார்பானவர்களை வைத்துக் கொண்டு சுமந்திரன் அணியின் தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டமாகவே அது பிரதிபலிக்கப் போகிறது. அந்த கூட்டத்தினுடைய நீள அகலங்களை பார்க்கின்ற போது அந்த கூட்டம் முழுவதுமாக தமிழ் தேசியத்துக்கு எதிரான வகையிலும் தமிழ் தேசியத்துக்கு எதிராகவும் தமிழ் இனத்துக்கு எதிராகவும் பயணித்த சந்திரகுமாருக்கு ஆதரவான ஒரு கூட்டமாகவும், சந்திரகுமாரை அழைத்து வருவதற்கு, சந்திரகுமாருக்கு எதிராக யாரும் இனி கதைத்தால் அல்லது கட்சி இணைப்பு தொடர்பில் யாரும் இதற்கு எதிராக கதைத்தால் அவர்கள் கட்சியில் இருந்து நீக்கப்படுவார்கள் என்கின்ற ஒரு அறிவித்தலும் அந்த கூட்டத்திலே வரப்போகின்றது. இதனை சுமந்திரனே அவருடைய ஆதரவாளர்களிடம் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். 17ஆம் தேதி கூட்டத்துடன் ஸ்ரீதரன் வைக்கப்படுகின்ற இடத்தில் வைக்கப்படுவார். அதற்கு பிறகு அவர் சந்திரகுமார் தொடர்பில் எதுவும் கூற முடியாது என்பது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பல மூத்த நிர்வாகிகளின் கருத்தாக இருக்கின்றது. ஆனால் 18ஆம் தேதி மே 18 யுத்தத்தில் மக்கள் இழக்கவில்லை, இழக்கப்பட்டது அல்லது அழிக்கப்பட்டது அனைத்தும் புலிகள் என்று கூறிய சந்திரகுமாருக்கு இப்போது இடம் தேடுகிறார்கள் தமிழ் மக்களுக்குள். இந்த அவலத்துக்கு உங்கள் பதில் என்ன என்று பின்னூட்டத்திலே செலுத்துங்க. நீங்கள் கடந்த நாட்களிலும் கூட பல பின்னூட்டங்களை வழங்கியிருந்தீர்கள், பார்த்தோம். அது தொடர்பான பல விடயங்களை நீங்கள் ஆதங்கத்தோடு தெரிவித்திருந்தீர்கள், அதனையும் பார்த்தோம். இன்னும் பல வினாக்களை எழுதியிருந்தீர்கள், அதனையும் பார்த்தோம். முடிந்தவரை உங்களுடைய வினாக்களுக்கு பதில் எழுதுவதற்கு, நாங்கள் பதில் தருவதற்கு இந்த காணொளிகளிலே முயற்சி செய்கின்றோம். இவ்வாறான இக்கட்டான சூழ்நிலையில் கூட்டம் 17ஆம் தேதி இடம்பெறுகிறது. பெரும்பாலும் ஸ்ரீதரன் கட்சி செயற்பாடுகளில் இடைநிறுத்தப்படுவார். சந்திரகுமார் உள்ளே அழைத்து வரப்படுவார். சந்திரகுமார் தொடர்பில் விமர்சனம் முன்வைக்கப்பட்டால் அந்த கட்சி உறுப்பினர் மீது கடுமையான நடவடிக்கைகள், கட்சி விதிகளை மீறினார் என்ற நடவடிக்கைகளே அவருக்கு எதிராக கட்சி ஒழுக்காற்று நடவடிக்கை கோரப்படும். இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 18ஆம் தேதி மே 18 உயிரிழந்த மக்களை நினைவு கூறுகின்ற துயரம், கண்ணீரும் இரத்தமும் நிறைந்த நாள். அந்த காலப்பகுதியில் கூட்டம் வைப்பதே மகாதவறு. அன்று காலையில் இவர்கள் கஞ்சி கொடுத்து ஏதாவது ஒரு ஏமாற்று பேரொழி வேலையை செய்வார்கள். அது இந்த காணொலியின் பின்னர் அது இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் சந்திரகுமாரை அழைத்து வருவது எந்த அளவு நியாயமாக இருக்கும் என்பது மக்களை உங்களுடைய பார்வைக்கு விட்டு விடுகிறோம். நாம் அவரை அழைத்து வருவது பிழை, சரி என்று நாம் கருத்து கூற முடியாது. மக்களுக்கு இடம்பெறுகின்ற தகவல்களை தெளிவுபடுத்த முடியும். இவ்வாறு தொடர்ச்சியாக தமிழ் மக்களின் மனங்களுக்கு எதிரான அல்லது தமிழ் மக்களின் மன கண்ணோட்டத்துக்கு முரணான செயற்பாடுகளை எப்படி சுமந்திரன் துணிந்தெடுக்க முடியும்? சுமந்திரனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது யார்? 75 வருடங்கள் பாரம்பரியம் மிக்க கட்சி என்று கூறினால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அழிந்து விட்டது, ஐக்கிய தேசிய கட்சி UNP அழிந்து விட்டது, TULF தமிழர் விடுதலை கூட்டணி அழிந்து விட்டது. இவ்வாறு தமிழர்கள் மத்தியில் மட்டுமல்ல தென்னிலங்கையிலும் பாரம்பரியமிக்க கட்சிகள் அழிந்து விட்டன. இப்போது இந்த கட்சியும் பெரும்பாலும் வருகின்ற மாகாண சபை தேர்தலோடு இந்த கட்சியும் விலாசம் இல்லாமல் சென்றுவிடும். அந்த காட்சியையும் இந்த முள்ளிவாய்க்கால் மண் பார்க்க போகிறது, அந்த காட்சிக்காக காத்திருக்கிறது. ஆனால் முள்ளிவாய்க்கால் காலப்பகுதியில் இவ்வாறான கூட்டங்களை நடத்தி நம் மக்களின், அதாவது வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போன்று அரசியல் கட்சிகள் பொறுப்பற்ற முறையில் நடந்து கொள்வதை நிறுத்த வேண்டும். அது மட்டுமல்லாது
கட்சியின் உறுப்பினர்கள் என்றால் அனைவரும் சமமாக நடத்தப்பட வேண்டும். உங்களுக்குரியவர்கள் அழைப்பு விருந்தினர்களாக இருந்தால் அவர்களுக்கு கடிதம் எழுதுவது அல்லது அழைப்பு விடுவதற்கு கூட்டத்துக்கு, உங்கள் குழுவில் அல்லது உங்களுடைய குழுவிலே அங்கம் வகிக்காதவர்களை புறக்கணிப்பது கூட மிகவும் முரண் நிலையான அரசியலாக இருக்கின்றது. இதனை நீண்ட காலத்துக்கு தமிழ் மக்கள் ரசிக்க மாட்டார்கள். CVK சிவஞானம் அவர்களாக இருக்கலாம், சுமந்திரனாக இருக்கலாம். இப்போது இந்த இருவருடைய கைகளில் தான் இந்த கட்சி சுழண்டு கொண்டிருக்கின்றது. இந்த இரண்டு பேரை பொறுத்தவரையிலும், CVK சிவஞானத்தை பொறுத்தவரையிலோ சுமந்திரனை பொறுத்தவரையிலோ அவர்களுடைய வயது மூப்பாவது இந்த இடத்திலே பயன்பட வேண்டும். யாரையும் பழிவாங்க வேண்டும், யாரையும் வெளியேற்ற வேண்டும் என்பது அது தமிழ் மக்கள் நீண்ட காலத்துக்கு ஒரு விடயத்தை அனுமதிக்க மாட்டார்கள். சட்டமும் மொழியும் ஒரு இனத்தினுடைய அடையாளம் இல்லை என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.